Welcome back to my PEGA world. So this video regarding web chatbot. Yes. So chatbot என்றது ஜென்ரலாகவே எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் இப்போ ஒரு கம்பல்சரியான ஒரு ஃபீச்சர்ஸ் மாதிரி வந்துடுது சரியா. ஸோ அதால் நாம் பெகாலையும் இருக்கிற chatbot எப்படி நம்ம chatbot டிசைன் பண்ணலாம். ஸோ NLP யூஸ் பண்ணி ப்ரீடிஃபைன் தானே பெகான்றது லோ கோட். ஸோ லோ கோடில் எப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், முதல்ல அது ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் அட்மின் ஸ்டுடியோக்குள்ளாலே அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி லாகினில் வச்சுக்கிற அப்ளிகேஷனுக்குள்ளால கூட நீங்கள் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் புது அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ளால் லாகின் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ எஸ் லாகின் நான் ப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னால் நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். இல்லை உங்களுக்கு செய்ய வேண்டிய ஃப்ளோ மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஃப்ளோவை மட்டும் ஷார்ட்டாக பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணிவிட்டு அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கோ அண்ட் செக். ஓகே. எஸ் உங்களுக்கு நியூ அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். ஸோ ஐம் கோயிங் டு பில்ட் நியூ அப்ளிகேஷன். ஸோ என்னோட அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு சொன்னால் பாட். ஸோ பாட்டோட நேமில் நான் ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். யூஸ்வலாக சொல்கிற விஷயம் தான் ஆர்கனைசேஷன் நேம்லாம் கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன மெயில் அட்ரஸில் ஆக்சஸ் பண்ண போகிறீங்களோ எனி மெயில் அட்ரஸ் ஓகே. நான் admin@bot.com நேமில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆகும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணாச்சு. அடுத்தது நாம் புது கேஸ் டைப் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நான் புதுசாக ஒரு க்ரியேட் கேஸ் டைப் ப்ரெஸ் பண்ணி நான் ஒரு புதுசாக ஒரு கேஸை க்ரியேட் பண்ண போகிறேன். வெப் chatbotன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் டைப்பை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்கு வேண்டிய டேட்டா மாடல்ஸ் என்னென்னது பார்ப்போம். ஸோ பேசிக்காகவே நமக்கு ஒரு இப்படியான ஒரு அதாவது க்ரியேட்ன்ற ஒரு ஸ்டேஜோட தான் டிஃபால்ட்டாகவே நம்மளோட அப்ளிகேஷன் இருக்கும். நான் இப்போ ஆப் ஸ்டுடியோலேருந்து டெவ் ஸ்டுடியோவில் ஸ்விட்ச் பண்ணி தான் நான் என்னோடய ப்ரோசஸ் செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால் இது ஒரு குட் ப்ராக்டிஸ். க்ரியேட்ன்ற ப்ரோசஸ் ஆல்ரெடி இருக்குது. நான் புதுசாக இன்னொரு ப்ரோசஸ் ஆட் பண்ணிக்கொள்ள. என்ன சொன்னால் க்ரியேட் ப்ரோசஸ் ஜென்ரலாகவே டிஃபால்ட்டாக ஃபார்ம் ஸ்டெப் மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஸோ அடுத்து நான் செய்ய போகிறது டேட்டா மாடல் ஆட் பண்ண போகிறேன். எனக்கு பேசிக்காக இங்கே என்னென்ன டேட்டா மாடல் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் யூஸரோட நேம் எடுக்கணும், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த மூணு தான் எடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்க லேபிள் எல்லாத்தையும் டிலீட் பண்ணி நான் புதுசாக ஃபீல்டை ஆட் பண்ணிக்கொள்கிறேன் வித் ப்ராப்பர் டேட்டா டைப். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நமக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னன்றது கொடுக்கணும். ஸோ இதில் நான் கொடுக்க போகிற ஸ்டெப்ஸ் அதாவது chatbot கொடுக்க போகிறது கொஷின்ஸ். ஸோ டெவ் ஸ்டுடியோவில் மட்டும்தான் கொஷின்ன்ற ஸ்டெப் அவைலபிளாக இருக்கும். ஆட்டோமேஷனில் ஆப் ஸ்டுடியோவில் அவைலபிளாக இருக்காது. ஸோ கட்டாயம் நீங்கள் டெவ் ஸ்டுடியோவில் இதை டிசைன் பண்ணி ஆகணும். ஸோ ஆட்டோமேஷனுக்கு வாங்க, அதில் வந்து கொஷின்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். or you can go to through. So yes, okay. So நான் இதில் என்ன 4 ஆட் பண்ண போகிறோம். ஆஸ்க் நேம், ஆஸ்க் இமெயில் ஐடி, ஆஸ்க் ஃபோன் நம்பர் அண்ட் ஃபைனலி தேங்க்யூ கொஷின் ஸ்டெப்ஸை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகேயா? ஸோ டன். இப்போ செய்ய போகிற அடுத்த முக்கியமான ஸ்டெப் கொஷின் டைப் என்னென்னு செட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாகவே ரூல்ஸில் இருக்குது, நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மாற்றணும். அடுத்ததாக கொஷின் என்னென்ன போட போகிறோம். ஸோ இதில் தான் நம்ம chatbotல எப்படியான கொஷின் டிஸ்பிளே பண்ணணுன்றதை டிஃபைன் பண்ணிக்கொள்வோம். ஸோ என்டர் யோர் ஃபோன் நம்பர், ஒரு இமெயில் அட்ரஸுக்கு என்டர் இமெயில் அட்ரஸும் அந்த மாதிரி நாம் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் நாம் மேப் பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டி இது. அதுக்காண்டி தான் டேட்டா மாடலில் ஆல்ரெடி நாங்கள் டிஃபைன் பண்ணாங்க. ஸோ நீங்கள் டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டா மாடல்ஸில் இருக்கிற லிஸ்ட்டை காட்டும். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அது. ஸோ எனக்கு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பர், மெயில் அட்ரஸுக்கு மெயில் அட்ரஸ், ஃபுல் நேமுக்கு ஃபுல் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியை நான் கால் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் செட்டப். ஸோ ஃபைனலி இதை நாம் சர்வ் பண்ணுவோம். அகைன் பேக் டு ஆப் ஸ்டுடியோ. ஸோ ஆப் ஸ்டுடியோ ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்டேட் பண்ண நம்மளோட கேஸ் டைப்ஸ் ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நம்ம செட்டப் பண்ண வேண்டியவங்க சொன்னால் சேனல்ஸில். ஸோ சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மெசேஜிங்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அதில் தான் நாம் chatbotக்கான செட்டப்பை செய்யணும். ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் டிஜிட்டல் மெசேஜிங். இந்த டிஜிட்டல் மெசேஜிங்கோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ சேனலோட இன்டர்ஃபேஸ் நேம் கொடுக்க போகிறேன் லைக் எனிதிங் அண்ட் மோரோ டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் மை வெப் chatbotன்னு சொல்லிவிட்டு நான் இதோட நேமை கொடுக்குறேன். யூ கேன் புட் எனிதிங். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு நார்மலாக திஸ் இஸ் வெப் chatbot ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணுமான்னு சொன்னால் ஜஸ்ட் ஐ கோயிங் டு சர்வ் பண்ணிவிட்டு அடுத்ததாக செய்ய வேண்டியது நம்மளோட கன்வர்கேஷனுக்கான கேஸஸ் கால் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கண்டென்ட்டில் கேஸ் கமாண்டுன்னு சொல்லிட்டு க்ரியேட் கேஸ் கமாண்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை தான் நம்ம கால் பண்ண போகிறோம். ஆட் கேஸ் டைப்ன்றதை ப்ரெஸ் பண்ணி. ஸோ அதில் இருக்கே ப்ளஸ் ஆட் கேஸ் டைப். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே சில ரெஸ்பான்ஸ் ஆட்டோ கிரீட்டிங் எல்லாமே இங்கே
ப்ரீடிஃபைனாக இருக்குது. குட் பை மெசேஜஸ், க்ரீட்டிங், ஹெல்ப். ஸோ அதுக்கான கீவேர்ட்ஸ் போட்டு அது ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிருக்கு. நான் இங்கே ஆட்டை கொடுக்குறேன். எனக்கு இங்கே கேஸ் டைப் எதுன்னு சொன்னால் வெப் சேட் போட் தான் என்னோடய கேஸ் டைப். க்ரியேட் கேஸ் எதுவாக இருக்குமென்னு சொன்னால் நான் அதர்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் மல்டிபிள் வெரைட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் கொடுக்க போகிறது அதர்ஸ். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது டெக்ஸ்ட் அனாலிஸில் வந்து நமக்கு ட்ரிகர் ஆக வேண்டிய வேர்டிங் என்னோட கொடுக்க போகிறோம். ஸோ நான் இதில் மச்சிங்கான வேர்டிங்கை கொடுக்க போகிறது கேஸ், மை கேஸ், மை கேஸ் ஸ்டார்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனி வேர்டிங் கொடுக்கலாம், ஜஸ்ட் கமா யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரியான வேர்டிங்கில் ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னோட இந்த கேஸ் டைப்புக்கு போகணுன்றதுக்காக தான் இந்த மச்சிங் டெக்ஸ்ட் நாங்கள் இதில் டெக்ஸ்ட் அனாலிஸுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் தட்ஸ் ஆல். ஸோ இதை கொடுத்து ஃபைனலாக சப்மிட் பண்ணி கொள்ளுவோம். ஓகே, ஸோ வெப்சைட் அதர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் அனாலிஸில் உங்களுக்கு வேண்டியது யூஸிங் கமா. ஓகே, நோட் அ டாட், இட்ஸ் அ கமா. கேஸ்ன்றது ஒரு வேர்டிங், மை கேஸ்ன்ற ஒரு வேர்டிங், மை கேஸ் டைப், chatbot, email bot, அதெல்லாம் சிம்பிள் வேர்டிங். ஸோ ஜஸ்ட் சர்வ் பண்ணதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெஸ்டிங்குக்கு ஏற்ற மாதிரி ஒரு chatbot வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் சும்மா நான் ஒரு டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எடுத்துன்னு பார்க்கலாம். ரிப்ளை வந்து பார்த்தா sorry I did not understand that. ஸோ நான் இப்போ கொடுக்க போகிறது ஆப்ஷன் சொன்னால் கேஸ் அண்டர் வேர்ட் நாம் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணும்போது, அதாவது சில வெப்சைட்டுக்கு நாங்கள் கேஸ் டைப்புக்கு டிஃபைன் பண்ணும்போது கேஸ், மை கேஸ், ஸோ இந்த மாதிரியான வேர்டிங் கொடுத்தா நம்மளோட கேஸை கால் பண்ணணும்னு டிஃபைன் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் அதை தான் கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தா நம்மளோட கேஸை கால் பண்ணி நம்மளோட கேஸில் என்ன கொஷின்ஸ் கொடுத்தோமோ அந்த கொஷின்ஸை கேட்குது. ஸோ என்டர் யுவர் நேம்ன்ற ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருவோம், இந்த ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ நான் என்னோட நேமை இன்சர்ட் பண்ணுறேன். அடுத்தது நம்ம கொடுத்தது ஐ திங்க் இமெயில் அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட் கேட்க போகிறது என்டர் யுவர் இமெயில். ஸோ லைக் வைஸ் நம்ம கொடுத்த ஆர்டர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டுப்போம். அடுத்த ஃபோன் நம்பர்ஸ். ஓகே, இதுதான் பேசிக்காக ஒரு chatbot செய்கிறதுக்கான ஸ்டெப். ஸோ இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற விஷயங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது ரிலேட்டட் ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் ஜஸ்ட் கமெண்ட் or just send to an email. Okay guys, thank you so much and keep support. Bye bye.